உச்சி வெயிலில குச்சி ஐச போலுற ஹலோ ஸ்வீடாஸ், வெல்கம் டு எடிட். ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க எடிட்டை இன்ஷாட்டில் எப்படி எடிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். இன்ஸ்டாகிராம் போய்க்கோங்க. இன்ஸ்டாகிராமில் சர்ச் ஆப்ஷன் இருக்கும்ல, சர்ச்சுக்கு போயிட்டு அதில் மேலே பாருங்கள், சர்ச்சில் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி சிங்கர்ஸ் எல்லாம் நம்ம பாடின மியூசிக்கை வந்துட்டு நம்ம வந்து சர்ச் பண்ண போகிறோம். ஸோ ஏர்டெல் சூப்பர் சிங்கர்னு கொடுத்துக்கோங்க. அப்போ பார்த்தாவே உங்களுக்கு அதுலேயே நிறைய பேர் வந்துட்டு வருவாங்கல்ல. ஸோ அதில் யாராவது நம்ம வந்து ஃபாலோ கொடுத்தீங்கன்னா ஸோ அதுக்கு கீழே ரெக்கமெண்டேஷன்னா அதே மாதிரி சிங்கர்ஸ் எல்லாம் நிறையா காட்டும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி நிறைய செலிப்ரிட்டிஸ் சிங்கர்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் டேக் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்க இதை வந்துட்டு உங்களுக்கு கீழே காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில இதில் கீழே வந்து அவங்க வந்து நேம் வந்து டேக் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து சர்ச் இங்கே பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள், அவங்க நேம் வந்து டேக் பண்ணியிருக்காங்க, அக்கௌண்ட்டை வந்து டேக் பண்ணியிருக்காங்க. அந்த அக்கௌண்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாவே போதும். அவங்க அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் வந்து வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஓனாக பாடின சாங்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு சில ஆர்டிஸ்ட்டுக்கு வந்துட்டு கொடுக்குறக்கு சான்ஸ் இருக்குது, காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குறக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி நிறைய பேர் போட்டிருப்பாங்கல்ல, நிறைய பேர் யார் போட்டிருப்பாங்களோ அந்த மாதிரி வீடியோஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள். இப்போ இவங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் பெருசாக எந்த இதுவும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ மேக்ஸிமம் நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்துட்டு அந்த மாதிரி போஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்குற சான்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுறேன்னா நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நிறையா இருக்கும். நீங்கள் வந்துட்டு அந்த ஆர்டிஸ்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் டேக் பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி கூட நீங்கள் இது பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபாலோ கொடுத்தீங்கன்னா ஃபாலோ கொடுத்தோன்னே கீழே வந்து ரெக்கமெண்டேஷன் அதே மாதிரி இப்போ சிங்கர்ஸ் நீங்கள் வந்து இப்போ சிங்கர் இது ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் அந்த மாதிரி சிங்கர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட இது ரெக்கமெண்டேஷன் காட்டும். நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இந்த வீடியோ தான் நான் வந்துட்டு டவுன்லோட் பண்ணுறேன். கீழே ஷேர் ஆப்ஷன் இருக்கும்ல, ஸோ ஷேர் கொடுத்துக்கோங்க. ஷேர் கொடுத்துட்டு கீழே காப்பி லிங்க் இருக்கும், காப்பி கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்ககிட்ட ஏதாவது இன்ஸ்டாகிராம் வீடியோ டவுன்லோட் இருந்தால் நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ப்ரௌசரில் தான் போய் டவுன்லோட் பண்ண போகிறேன். நான் வந்து க்ரோம் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ க்ரோமில் போயிட்டு சர்ச்சில் வந்துட்டு snapinsta.appன்னு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ மேலே பார்த்தீங்கன்னா snapinsta.app. ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா கீழே உங்களுக்கு அந்த இது வந்துடும். ஸோ அதை நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ஓப்பன் ஆயிரும். இதில் வந்துட்டு லிங்கை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. லிங்கை பேஸ்ட் பண்ணிட்டு டவுன்லோட் கொடுத்துருங்க. இப்போ கீழே வந்துட்டு ஆட் வந்து அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் வீடியோ கொடுத்துக்கோங்க. உங்கள் மொபைலில் வந்துட்டு டவுன்லோட் ஆயிரும். இப்போது இன்ஷாட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு 9:16 ரேஷியோ கேன்வாஸில் போய் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சாங் வந்து ரெடி ஆகிடுச்சு, எடுத்துட்டோம். இப்போ வந்து அட்ஜஸ்ட் போயிட்டு நான் கொடுக்குற மாதிரி வேல்யூஸ் கொடுத்துக்கோங்க. சேச்சுரேஷன் ஃபுல்லாமே ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஹைலைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஷார்ப்பன் வந்துட்டு ஃபுல்லாமே இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் வந்துட்டு பிரைட்னஸ் இதில் குறைச்சாலும் ஓகே தான், லைட்னஸ் இதில் குறைச்சாலும் ஓகே தான், இல்லை நீங்கள் ஒப்பாசிட்டி டேரெக்டாக குறைச்சாலும் ஓகே தான். இப்போ பாருங்கள், நான் இதில் குறைச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ முன்னாடி இருந்ததுக்கும் பின்னாடி இருந்ததுக்கும் உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகேவா? ஸோ ஷார்ப்பன் ஃபுல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, ஹைலைட் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, கான்ட்ராஸ்ட் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பிங்க் கலர் வேணும்னா டின்ட்டில் போயிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சிலர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதனால் உங்களுக்கு சொல்கிறதுக்காக அதை நான் காமிச்சிட்டேன், நான் ஆட் பண்ணலை. இப்போ டெக்ஸ்ட்டு ரொம்ப ஈஸி தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் வந்து ஈமோஜி வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது கூகுள் போர்டு தான், ஜி போர்டு. அது பற்றி கீழே ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், போய் பாருங்கள். ஸோ இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இப்போ இது வீடியோ என்வரில் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்துட்டு ஃபாண்ட் வந்துட்டு கரெக்டாக கொடுங்க. நீங்கள் ஒரு சில ஃபாண்ட்டில் வந்து அந்த ஹார்ட் வந்து ஃபுல்லாக வராது, அதனால தான். இப்போ வந்து நான் லிரிக்ஸ் வந்துட்டு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு நான் வந்துட்டு ஃபாண்ட் வந்துட்டு காட்டுறேன் பின்னாடி என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு. ஸோ க்ளோ லெவல் இது எல்லாமே உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. வீடியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதுவே மூவிலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம், இல்லை கான்சர்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்கள்ல அதுலேருந்து கூட அந்த மாதிரி வீடியோஸ் கூட யூஸ் பண்ணிக்கோங்க.
இப்போது நான் வந்துட்டு நார்மல் அதுக்கு வந்துட்டு க்ளோ எஃபெக்ட் வந்து ஹார்ட்டுக்கு வந்து நீங்கள் கொடுக்குறனா கொடுங்க, இல்லைனாலும் உங்கள் இஷ்டம்தான். உங்களுக்கு வந்து அலைட் மோஷனில் வர மாதிரி உள்ளேருந்து க்ளோ எஃபெக்ட் கிடைக்காது, ஒன்லி அந்த ஷேடோ மாதிரி தான் உங்களுக்கு பின்னாடி க்ளோ எஃபெக்ட் கிடைக்கும். ஓகேவா? அதனால நீங்கள் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும், க்ளோ எஃபெக்ட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஷேடோ பாருங்கள், நீங்கள் ஷேடோவில் சேஞ்ச் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கோங்க. இப்போது லிரிக்ஸ் வந்துட்டு நான் மேலே கொண்டு போய்க்கிறேன், கொஞ்சமாக மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறது சான்சினோ ஃபாண்ட்டு. அனிமேஷன் பாருங்கள், நான் சிங்கிள் லெட்டரில் ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைனில் ஃபர்ஸ்ட் ஒன் அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். டைமிங் மட்டும் குறைச்சிக்கோங்க, 0.3 செகண்டில் வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே அதை பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸ் எங்கெல்லாம் சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அங்கெல்லாம் வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இது எப்பவும் பண்ணுறது தான். நீங்கள் பீட் மார்க் ஆட் பண்ணிட்டு கூட பண்ணிக்கலாம், ஈஸி. இன்னும் பீட் மார்க் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன், வேணால் போய் பாருங்கள். இப்போ வந்துட்டு நான் ஃபுல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு லிரிக்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணால் வேலை முடிஞ்சுது. உங்களுக்கு அனிமேஷன் எல்லாம் அப்படியே வந்துடும், நீங்கள் வந்து தனித்தனியாக ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நான் வந்துட்டு லிரிக்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இந்த எடிட் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஒரே விஷயம் என்னென்னா, வீடியோ எடுக்கிறதா நிறைய பேர் வந்து வீடியோ எப்படி எடுக்கிறதான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ போட்டிருந்தேன். நீங்கள் வந்துட்டு மூவிஸ் அந்த சாங் வீடியோஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அது ஃபுல்லாமே உங்கள் இஷ்டம்தான். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம வீடியோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபாண்ட் வந்துட்டு ஆல்ரெடி ஃபாண்ட் பேக்குன்னு லிங்க் கொடுத்துருப்பேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ போய் பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.